நான் இன்னைக்கு காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்க்கு வந்திருக்கேன். காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுடைய சேனல்ஸ்லாம் போட்டிருக்கோம். புது வரவுகளான கார்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் பிரிசாங்க லேட்டஸ்ட் மாடலு உங்களுக்கு TN 65 94 54 இந்த வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உள்ள கார்களுடைய ஒவ்வொரு கார்களுடைய அப்டேட்டும் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோங்க. காரைக்குடி எஸ்எம் கார்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். எந்த கார் பர்டிகுலர் தேடிங்கன்னா அந்த காருடைய நேமையும் போட்டு காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்களுடைய கலெக்ஷன்ஸ் வருங்க. கரண்ட் ஸ்டேட்டஸில் நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு இந்த வீடியோடைய லாஸ்ட்லேயே உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணி விட்றேன். உங்களுக்கு சப்போஸ் தேடுறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் பிரிசாங்க 2024 மாடலுங்க. 23-24 ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு 7 மந்த் ஓல்டு வண்டி தாங்க. சிங்கிள் ஓனர் 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 65. இது வந்து LXIங்க. LXI இதோடைய ப்ரைஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி காருடைய குவாலிட்டியை நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த காரை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க இந்த காரை சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் முகப்பு பாருங்கள். ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்லேருந்து ஃபோக்லாம்பு அந்த ஹெட்லைட்லுடைய அந்த கிளஸ்டராக அதோடைய லுக்கே நல்லா இருக்குது. ஃபோக்லாம்பையும் பாருங்களேங்க, அதோடைய அழகு நல்லா இருக்குது. ஸோ பேசிக் வேரியண்ட்டுங்க. LXIங்கிறது பேசிக் வேரியண்ட்டு. நம்ம அதே மாதிரி சைடு வியூலையும் இந்த சைட்லையும் பார்த்துருவோம். இதில் சின்ன சின்ன யூனிக்னஸான விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லித்தரேன். எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். உங்களுக்கு டயர் பாயிண்ட் புது டயர் பாயிண்ட் கண்டிஷன் மாதிரி தாங்க. ஒரு 70-80%, பேக்கில் ஒரு 60% சொல்லலாமா. ஸோ இந்த ஹீல்ஸில் ஏறுற மாதிரியான டிசைன் கொடுத்து உங்களுக்கு ஒரு ரன்னிங் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரன்னிங் டோர் பேடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு மேலே ரயில் ட்ரூப்பு, ஸ்டார்பின் ஆண்டனா, இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இதில் வந்து டிஃபாக்கு, பேக் வைஃபர் இதெல்லாம் இல்லை. ரிவர்ஸ் சென்சார்ஸு, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ LXIயாக இருந்தாலும் உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வேறு என்ன, வாய்ஸ் காலிங் இல்லை. ஆனால் அவங்க கலர் ஆண்ட்ராய்ட் செட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு டபுள் ஏர்பேக் வந்துடுதுங்க. ஏர்பேக்கில் வந்து குறையில்லை, சேஃப்டி சிஸ்டத்தில் குறையில்லை. டேஷ்போர்டுடைய குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது. ஆமாம் இருக்குங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பரவாயில்ல. நான் விட LXIன்னா இன்னும் பெருசாக ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே இவங்களே கலர் டிஸ்பிளே ஆண்ட்ராய்டு செட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு தான். ஸோ அப்படியே சீட் கவர்ஸுடைய குவாலிட்டி பாருங்கள். நல்ல ஒரு இந்த ஒயிட் கலருக்கு உள்ளே வந்து ஒரு மெரூன் கலரில் போட்டிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பெட்ரோல் அப்படிங்கும்போது நீங்கள் CNCயோட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். டோர் பேடிங்லாம் பாருங்க. வெஸ் சென்ட்ரு AC யூனிட்டு, அது எல்லாமே ஒரு ஹோல்டிங். எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்க. 4 விண்டோவும் பவர் விண்டோ தாங்க. வாவ். லேட்டஸ்ட் மாடல்னா மேக்ஸிமம் ஃபுல் ஃபினான்ஸே போட்டுக்கலாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் நல்லா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸே போட்டுக்கலாம். உங்களுக்காக அப்படியே சைடு வியூ பார்ப்போம். பெட்ரோல் ஓகே. சரி, எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சி போயிடும்ல. அந்த மாதிரி இந்த வண்டிக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டபுள் ஏர் பேக்கு, மியூசிக் சிஸ்டம், கலர் டிஸ்பிளே, விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்குது. இந்த காருடைய விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2024 7 மந்த் ஓல்டு வெஹிக்கிள், ஒரு 18,000 கிலோமீட்டர் ஒன்று, பெட்ரோல் வேரியண்ட்டில் உங்களுக்கு மாருதி சுசுகி பிரிசா. இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறாங்கன்னா 9 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. அதுவும் சின்னதாக நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபினான்ஸும் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்களுடைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி விட்றேன். பாருங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுற கார்கள் இங்கே இருக்கான்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. தேங்க்யூ. நான் இன்றைக்கி காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்க்கு வந்திருக்கேன். காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் எக்கச்சக்க கார் கலெக்ஷன்ஸ். எப்போவுமே காரைக்குடினாலே எஸ்எம் கார்ஸில் கார் கலெக்ஷன்ஸும் சிங்கிள் ஓனர் கார்ஸும் குவாலிட்டியான கார்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கார்கள் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே உள்ள கார்களுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் தனித்தனியாக நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு காருடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணி எடுங்க. இல்லை அப்படின்னாலும் முடிஞ்சளவுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு காருடைய
டீட்டெயில்ஸும் போட முயற்சி பண்ணுறேன். இங்கே வந்து காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் நம்ம அப்டேட் கொடுக்காத வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டிகா ஜிஎன்சி வித் பெட்ரோல், இந்த வண்டி ஒரு அப்டேட் கொடுக்கல. ப்ரீஸா ஒன்று கொடுக்கலங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபோக்ஸும் இல்லை, போலோ ஒன்று, மாருதி ஈகோ. இந்த வீடியோக்குள்ள இப்போ இங்கே அப்டேட் வந்திருக்குங்க. அந்த வீடியோ தான் நம்ம அடுத்தடுத்து எஸ்எம் கார்ஸில் வரும். இருக்கிற கார்களுடைய அப்டேட் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கு. இப்போ என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாருங்க, 2023 சிங்கிள் ஓனர் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இது 22ங்க. கியா கேரன்ஸ் 22 ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி கியா செல்டஸ் 2020 இருக்குங்க. அடுத்த வேகனாரும் 2023 அவைலபிளாக இருக்குங்க. 2 வேகனார் 2023 2 வேகனார் இருக்குது. அடுத்த கிரிட்டா இருக்குது, அதையும் பார்க்கலாம். அடுத்த ப்ரீஸா இருக்குங்க, ப்ரீஸா அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கார்பியோவில் S11ங்க, S11 மாடல் ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. ஸ்கார்பியோ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதே ஹுண்டாயில் கிரிட்டா கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அலைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேணாம்னு பார்த்தேன். அப்புறம் இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்து i20 லோ பட்ஜெட் ஒன்று இருக்குது. லோ பட்ஜெட்ஸில் அங்கிட்டு நிறைய கார் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டு, ஃபோர்டு ஃபிகோ, வேகனா, இது சாண்ட்ரோ, ஃபோர்டு ஃபியஸ்டா, பொலேரோ, இதெல்லாம் லோ பட்ஜெட்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இதுவும் 2023 வேகனார். கலர் பார்க்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரிஜினாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து ப்ரீஸாக இருக்குது. ஸ்விஃப்ட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் TN49. அடுத்து வந்து எட்டியோஸ் லிவா இருக்குங்க. ஹுண்டாயில் கிரிட்டா, ஓல்டு ஷேப் இருக்குது, ஈகோ இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது, கிளான்ஸாக இருக்குங்க. ஸோ கிளான்ஸாக இதுவும் TN46, TN55 ஹோண்டா சிட்டி, TN55 வண்டி நம்பருமா அடேங்கப்பா. அடுத்து வந்து இந்த ஒரு ப்ரீஸாக இருக்குங்க. TN63 19 ஈகோ. அங்கிட்டு ஃபோர்டு ஃபிகோ ஒன்று இருக்குங்க. ஸோ இவ்வளோ கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இன்டீரியர் எக்ஸ்டீரியரும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் தேடி பாருங்கள். இப்போது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது இல்லாமல் தனித்தனி அப்டேட்லேயே இந்த வீடியோ வரும். ஏன்னா எஸ்எம் கார்ஸில் என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, எங்கேடா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கார் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எம் கார்ஸ் காரைக்குடியில் விசிட் பண்ணி பாருங்கள். பை பை, தேங்க்யூ.